தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஜனவரி 11 ஐரோப்பாவில் தொடங்க இருக்கக்கூடிய ஃபார்முலா 3 கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக அஜித் தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டு வராரு. அப்படி துபாயில் அவர் பயிற்சி மேற்கொண்ட போது தான் அவருக்கு விபத்து ஏற்பட்டது. விபத்துக்கு பின்னாடி அஜித்குமாரோட ரேசிங் அணியில் இருக்கக்கூடிய சக ரேசரான ஃபேபியன் டூஃபிக்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பலருக்கும் அதிர்ச்சியூட்டும் விதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது கார் ரேஸ் பந்தயங்களை பொறுத்தவரை விபத்து என்பது நிகழக்கூடிய ஒன்று தான். அதிலும் குறிப்பாக விபத்து, காயம், மீள முடியாத காயங்கள், சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் விபத்துகள் என்பது கண்ணிமைக்கும் நொடிக்குள்ளே ஏற்பட்டுரும். கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு உயிரிழந்த பல ரேசுகள் இருக்காங்க. கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் யாராவது ஒருவர் சின்ன தவறு செஞ்சாலோ அல்லது காரில் ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ பிரச்சனைகள் பெரிய லெவலில் ஏற்படும். அதே நேரத்தில் ரேஸில் தவறு செய்யாமல் வாகனத்தை இயக்க தான் அனைத்து அணிகளும் வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபடுவாங்க. அப்படி அஜித்குமார் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தான் நெஞ்சை பதைபதைக்கக்கூடிய இந்த விபத்து ஏற்பட்டது. அதாவது அஜித் இயக்கி வந்த கார் சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேலே சென்றுகிட்டு இருந்தது. அப்போது திடீரென அஜித்தோட கார் பக்கவாட்டில் இருந்த சுவற்றில் மோதி அந்த இடத்துல பறந்தது. இந்த காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய செஞ்சது. மேலும் உடனே மீட்பு குழுவினர் வந்து அஜித்தை அழைத்து சென்றாங்க. இந்த விபத்து தொடர்பாக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவிக்கும் போது, அஜித் சாரை விபத்துக்கு பின்னர் மருத்துவர்கள் சோதிச்சாங்க. நல்வாய்ப்பாக அவருக்கு சின்ன காயம் கூட ஏற்படலை. அவர் ரேஸில் கலந்து கொள்வார், தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவார்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் அஜித்குமாரோட ரேசிங் அணியில் இருக்கக்கூடிய சக ரேசரான ஃபேபியன் டூஃபிக்ஸ் அஜித்துக்கு நடந்த விபத்து குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது அஜித் சிறு காயங்கள் கூட இன்றி நலமுடன் இருக்காரு. கற்பதற்கான பயணம் என்பது என்றைக்கும் முடியாது என்பதை சுட்டிக்காட்டும் நாளாக அஜித் விபத்துக்குள்ளான நாள் அமைஞ்சிருச்சு. இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் ரேசிங் மீது எங்களுக்குள்ள ஆர்வம் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து முன்னேறவும் எங்களை தூண்டுது. இந்த ரேசிங் பயணம் பாடங்கள் நிறைஞ்சது. அதை அணியாகவும் குடும்பமாகவும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம்னு தெரிவிச்சிருந்தாரு. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.